Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop, which is in short called as GLM, which is situated in Chennai. Today, the prayer, the opening prayer would be done by Brother Alphonse, Evangelist Alphonse from Madurai. He will open the meeting with the word of prayer. Over to Madurai, Evangelist Alphonse. Hello, praise the Lord. Praise the Lord, brother. கேக்குதா? கேக்குதுங்க. சரி, ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அருமையான கர்த்தாவே கோடம்பாக்கம் சபையார் பிரயாசத்தோடு ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, பாடலை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. பாடல் பாடக்கூடிய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அருமையான மூத்த ஊழியக்காரர் ஜான் பணிக்கர் அவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே, அவரையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான தடைகளும் வராதபடிக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தும் தேவ கிருபை இந்த ஆண்டவரே கர்த்தாவே கூட்டத்தில் இருந்து ஆசீர்வதித்தருளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமீன். Amen. Thank you, Evangelist Alphonse from Madurai for the opening prayer. Now we are going into the singing time. We have with us Brother Jaya Singh Joseph from Thoothukudi, Thoothukudin. We request Brother Jaya Singh Joseph from Thoothukudin to sing few songs for us. Okay, brother. Thank you, brother. Is it audible? Yeah, it is audible. Okay, brother. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் மைமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தரை மைமைப்படுத்தும்படியாக கோடம்பாக்கம் ஜிஎல்எம் ஜூம் மீட்டிங்ல ஆண்டவருடைய நாமம் மைமைப்படும்படியாக நாம் 2 பாடல்களை நாம் பாடலாம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே சாங் நம்பர் 208, I am not ashamed to own my Lord, at the cross where I found the Lord Jesus Christ. ரொம்ப அருமையான ஒரு பாடல். நாம் பொதுவாக ஞானஸ்நானத்திற்கு இந்த பாடலை நாம் பாடுவோம். 2 பாடலும் அட் த கிராஸ், சிலுவை என்கிறதான அந்த தீம்ல நம்ம இன்றைக்கு அந்த பாடல்களை பாடலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையே, பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவே. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையே, பேரன்பை கூறி தாண்டவா
வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த வேளையும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த வேளையும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. உங்கள் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா, நீர் கைவிடீர் இவ்வேளையை காப்பீர் தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த வேளையும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. மாட்சியோடு வருவீர் அப்போது களிப்பே. ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர் மெய் பாக்கியம் அடைவே. நீர் மாட்சியோடு வருவீர் அப்போது களிப்பே. ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர் மெய் பாக்கியம் அடைவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நீர் மாட்சியோடு வருவீர் அப்பொழுது களிப்பேன். ஒரு வாசஸ்தலம் கொடுப்பீர் மெய் பாக்கியம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே இன்னொரு பாடல் பாடலாம். சாங் நம்பர் 325. சாங் நம்பர் 325. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. உன்னை நிவர்த்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ. உன்னை நிவர்த்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ. பின்பற்றி வந்திடாயோ. ஆதாயம் செய்தும் ஜீவ
ஜீவனோ நஷ்டப்பட்டார், உலகம் ஆதாயம் செய்தும் ஜீவனோ நஷ்டப்பட்டார். மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு? மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு? என்ன லாபம் உனக்கு? என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ, என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. கல்வாரி காட்சி கண்டும் கல்மனம் உருகலையோ, கல்வாரி காட்சி கண்டும் கல்மனம் உருகலையோ. தீங்காயங்கள் தன்னில் அடைக்கலம் அளித்திட அழைப்போரை பார்த்திடாயோ. தீங்காயங்கள் தன்னில் அடைக்கலம் அளித்திட அழைப்போரை பார்த்திடாயோ, அழைப்போரை பார்த்திடாயோ. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ, என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. Okay, brother. Thank you, brother. Thank you, Brother Jay Singh Joseph from Tuticorin in South Tamil Nadu for the wonderful singing and giving glory to our living God. We now welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today and God willing tomorrow also, our dear evangelist John Panikkar uncle will be ministering or rather teaching the word of God from the book of Nehemiah. And we praise God for him having accepted our invitation immediately when we requested him to do so. So we give all glory and honor to the living God. We welcome on behalf of the all of the participants and everybody this evening time to the dear brother evangelist John Panikkar uncle to this 301st Kodambakkam Zoom Bible study meeting. On Friday last, we had completed the triple century by the grace of God, and we praise all the preachers, teachers, nearly 100 more plus had come and preached the word of God from eminent preachers. We praise God for that, and wonderful singers, translators. We thank all the prayers made for this achievement, for the glory of God, and the participants. We give all glory to our living God. Thank you all for having been with us last Friday. And again, here we are in the another Kodambakkam Zoom Bible study meeting, and we have with us Evangelist John Panikkar uncle from Trivandrum. We also have with us for translation Brother Samuel Martin from Pondicherry, and we thank him also for having accepted our invitation. He is not only accepting our invitation, but more than that, he is giving a great support
for the Kodambakam Zoom Bible study meetings as a translator. We praise God for that. Now for the we are going into the Bible study, so we request from Coimbatore, Brother L. John from Kovaipudur Assembly to pray for the blessing of the Bible study. Over to Coimbatore to Brother L. John to pray for the blessing of the Bible study. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை மீண்டுமாக கர்த்தாவே, நாங்கள் இந்த ஜூம் கூடுகையில் கர்த்தாக கூடி கர்த்தாவே நம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உமது வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, 2 அருமையான பாடல்களை கர்த்தாவே நான் கேட்டோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டிய கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல கர்த்தாவே, செய்தி கொடுக்கிற தாசனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் ஜான் பண்ணிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகனையும் எடுத்து வல்லமையாக உபயோகிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நெகமியாவின் புத்தகத்திலிருந்து கர்த்தாவே, நாங்கள் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது ஆவியின் பலனை தந்து கர்த்தாவே அவரையும் எங்களையும் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக கர்த்தாவே, நாங்கள் மனத்திலே எல்லா காரியங்களும் ஒப்படைக்கிறோம். தேவையான எல்லா கிருபையும் கர்த்தாவே தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother L. John, for the prayer from Kovaipudur. Now here we are going into the Bible study over to Trivandrum. Evangelist John Panikar uncle and to Pondicherry for the translation from English to Tamil to Brother Samuel Martin. I praise God for this opportunity the Lord has granted, and also the invitation given by our brother Santosh to participate in this series of Bible studies. இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியா எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காகவும் சகோதரர் சந்தோஷ் அவர்கள் எனக்கு கொடுத்த அழைப்பிற்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். I greet all of you who have joined in this study, and I pray that the Lord may bless every one of us and make this study as a blessing to us. இந்த பாடத்தை படிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தை இதன் மூலமாய் கொடுப்பாராக. As we already mentioned earlier that we are going to think from the book of Nehemiah, we will be thinking about how Nehemiah rebuilt the walls of Jerusalem. ஏற்கனவே நமக்கு சொன்னபடியாக நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எப்படியாக அதனுடைய அலங்கத்தை மறுபடியுமாய் நெகேமியா கட்டினார் என்பதை நாம் சிந்திக்கலாம். By reading the book of Nehemiah, we will come to know how the Lord was with Nehemiah and the people who joined with him to rebuild the walls of Jerusalem within 52 days. நெகேமியா புத்தகத்தை நாம் வாசிப்பதன் மூலமாக நெகேமியாவோடும் அவனோட இருந்த மனிதர்களோடும் கர்த்தர் எவ்வாறு கூட இருந்து அதனுடைய அலங்கத்தையும் மதில்களையும் கட்டுவதற்கு உதவி செய்தார். 52 நாட்களிலே அதை கட்டினார்கள். அதை குறித்து நம்மால் அறிய முடியும். It was a great effort or a task for them to complete within a short period. அது ஒரு பெரிய வேலையாய் இருந்தது. இவ்வளவு குறுகிய காலகட்டத்திலே அதை அவர்கள் செய்து முடிக்க பெரும் முயற்சி செய்தார்கள்.
to reconstruct the walls of Jerusalem, a big city, within 52 days. It was a great task itself. எருசலேம் நகரம் ஒரு மகா நகரமாய் இருக்கிறது. அதனுடைய அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளாய் கட்டி முடிப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய காரியம்தான். We may be knowing the history of Jerusalem. Jerusalem was ruled by the people of God, but because of their sins, they were given into captivity by the Lord himself. எருசலேமின் வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். எருசலேம் அது தேவ மனிதர்களால் ஆளப்பட்டதுதான். ஆனாலும் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் அடிமைத்தனத்திற்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்டது. Jerusalem was the capital of the kingdom of Judah. யூதா தேசத்தினுடைய தலைநகரமாய் எருசலேம் இருக்கிறது. After the rule of King Solomon, the kingdom of Israelites was divided into two. சாலமோனுடைய ஆட்சிக்கு பின்பதாக அங்கே இஸ்ரவேல் தேசம் அது 2 ராஜ்யங்களாய் பிரிக்கப்பட்டது. And this happened in BC 931. கிமு 931 வருடத்திலே இந்த பிரிவு அது நடந்தது. The northern division was called as the kingdom of Israel, and the south was called as the kingdom of Judah. வட ராஜ்யம் அது இஸ்ரவேல் தேசம் என்றும் தென் பகுதி அது யூத தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. And Samaria was their capital, means the capital of the northern kingdom. வட ராஜ்யத்தினுடைய தலைநகராக சமாரியா இருந்தது. But they were given into captivity by the Lord in 722 BC. அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கும்படியாய் 722 கிமு 722 கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். And they were taken as captives into different parts of the kingdom of kingdom of Samaria. Well, not Samaria, the Assyria. அசிரியர்களால் வெவ்வேறு பகுதிகளிலே அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். It means the people who were taken as captives from Samaria were distributed, or means they were scattered into different parts of the kingdom of Assyria. அதனுடைய அர்த்தம் சமாரியாவிலே பிடிக்கப்பட்டவர்கள் அசிரிய ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து அவ்வாறாக அடிமைகளாய் அனுப்பப்பட்டனர். And they never had a return to their own country afterwards. அதற்கு பின்பதாக அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களால் திரும்பி வர முடியவில்லை. The Lord left them like that. தேவன் அவர்களை அவிதமாகவே விட்டுவிட்டார். But the southern kingdom continued for some more time. ஆனால் இந்த தென் ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அது அப்படியாகவே இருந்தது. And Jerusalem was its capital. எருசலேம் அவர்களுடைய தலைநகராய் இருந்தது. And they were also just slowly and gradually deviating from the paths of God. அவர்களும் கூட தேவனுடைய வழிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி போனவர்களாய் காணப்பட்டார்கள். And the Lord warned them through the prophets that they will be punished. அவர்களை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் எச்சரித்துக் கொண்டிருந்தார். Very clearly Isaiah told them about their captivity. மிக தெளிவாக ஏசாயா அவர்களுடைய சிறையிருப்பை குறித்து அவர்களுக்கு சொல்லி இருந்தார். And then Micah also predicted about it. மீகா தீர்க்கதரிசியும் கூட அதை குறித்து தீர்க்கதரிசனமாய் கணித்து வைத்திருந்தார். But they never heeded unto the warnings of the Lord. ஆனால் கர்த்தருடைய எச்சரிக்கையை அவர்கள் கேட்கவே இல்லை. And then Jeremiah told very clearly, for some 70 years they will be sent to Babylon. அதற்கு பின்பதாக எரேமியா 70 வருடங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பாக கொண்டு போகப்படுவீர்கள் என்று எச்சரித்தார். And if you read chapter 25 of book of Jeremiah, we can see it very clearly in it. எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தால் மிக தெளிவாக அதை குறித்து அறிந்து கொள்ளலாம். And the Lord very specifically told 70 years captivity they will have. கர்த்தர் தெளிவாய் அவர்களுக்கு சொல்லி இருந்தார் 70 வருடம் சிறையிருப்பிலே அவர்கள் இருப்பார்கள் என்று.
instead of repenting about their sins and turning back from their the heathen way of living, they started persecuting Jeremiah, the prophet of God. அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய வழிகளிலே வருவதை விட்டுவிட்டு அதை சொன்ன எரேமியா தீர்க்கதரிசியை உபத்திரவப்படுத்த தொடங்கினார்கள். At the time of Jeremiah itself, the Lord brought that captivity unto them. எரேமியாவின் நாட்களில் தானே தேவன் அவர்களுக்கு சிறையிருப்பை கொண்டு வந்தார். We know the Babylonian king came against Jerusalem in BC 605. கிமு 605ஆம் வருடத்திலே பாபிலோனிய ராஜா எருசலேமுக்கு எதிராய் வந்து அதை முற்றுகை போட்டான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். And again he came against Jerusalem in 597. மறுபடியுமாக கிமு 597ஆம் வருடத்திலே வந்து எருசலேமுக்கு எதிராய் பாபிலோன் ராஜா வந்தான். And at that time, the first time he took many people from Jerusalem, and one among them was Daniel, and others were also there with him. முதல் முறை வந்த பொழுது தானியேலையும் அவனோடு இருந்தவர்களையும் அங்கே சிறையிருப்பாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். Second time when he came, prophet Ezekiel was taken. இரண்டாம் முறை அவன் அவ்விதமாய் படையெடுத்து வந்த பொழுது தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் கொண்டு செல்லப்பட்டார். Not only Ezekiel, many others were taken as captives. எசேக்கியேல் மாத்திரமல்ல, இன்னும் மற்றும் பலரும் கூட அங்கே சிறைவாசிகளாய் கொண்டு செல்லப்பட்டனர். And again he came in 586. மறுபடியுமாய் கிமு 586ஆம் வருடத்திலே பாபிலோன் ராஜா அங்கே படையெடுத்து வந்தான். And destroyed the city like anything. அந்த எருசலேம் நகரத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டான். And he took all the valuables from the city and from the temples. நகரத்திலும் தேவாலயத்திலும் இருந்த விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டான். And again he came in 552. மறுபடியுமாய் கிமு 552 ஒரு முறை அவன் வந்தான். And in 52 he stopped the identity of the kingdom of Judah and made it as a part of the state of Samaria. 52ஆம் வருடத்திலே அவன் வந்த பொழுது எருசலேம் யூதா அவர்களுக்குரிய அடையாளங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அதையும் சமாரியா தேசத்தின் ஒரு பகுதியாய் அவன் மாற்றிவிட்டான். Like that, people of Israel, according to the predictions given by the prophet of God, were taken as captives into Babylon. இவ்விதமாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் உரைத்ததின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். And it gives us as a warning that if we, after knowing the Lord, if you turn away from the ways of the Lord will punish us also. நமக்கும் இது எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பும் நாம் அவருக்கு எதிராய் நாம் செல்லுவோம் என்று சொன்னால் நாமும் தண்டிக்கப்படுவோம் என்பதன் மூலமாய் நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். Instead, we may be getting more punishment than the people who are ignorant of the ways of God. தேவனுடைய வழிகளை அறியாதிருந்த அவர்களை காட்டிலும் நம்முடைய தண்டனை அது அதிகமாகவே இருக்கும். Then later we see, according to the predictions given by the prophets, the Lord remembered the people of God who were in captivity in Babylon. பின்னதாக தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியாக பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்த தேவ தம்முடைய ஜனங்களை அவர் நினைவு கூர்ந்தார். The prophet Jeremiah told that their captivity will be for 70 years. எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுடைய சிறையிருப்பின் காலம் 70 ஆண்டுகள் என்று சொல்லி இருந்தார். The Lord never made any mistake, and his verses are always believable, and he did it, prove it through the history also. கர்த்தர் ஒருபோதும் பிழை ஏதும் செய்கிறவர் அல்ல, அவருடைய வார்த்தைகள் முற்றிலும் நிறைவேறுகிறது என்பதை நாம் வரலாற்றை பார்த்து அறிந்து கொள்ளலாம். In 539 BC, the Babylonian kingdom came to an end. கிமு 539ஆம் வருடத்திலே பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது. Belshazzar was the last king of that kingdom. பெல்சாத்சார் என்கிற அவன்தான் அதனுடைய கடைசி ராஜாவா இருந்தான்.
and after he was slain, the Medo-Persian Empire came into power. அவன் அங்கே அழிக்கப்பட்டதற்கு பின்பதாக மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் அங்கே அதிகாரத்திற்கு வந்தன. And we can read about it in the book of Daniel also, chapter 5. தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே கூட அதை குறித்து நாம் வாசிக்கலாம். And then in 539 BC, when the Persians or Medo-Persians came into power, they gave authority to all the captives to return to their own homes. கிமு 539 மேதிய பெர்சிய ராஜ்யம் ஆட்சிக்கு வந்தவுடனே சிறையிருப்பிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. The southern part of Iran is called as Persia. ஈரான் தேசத்தினுடைய தென் பகுதி அது பெர்சியா என்று அழைக்கப்படுகிறது. And the northern part is called as Media. அதனுடைய வட பகுதி அது மீதிய தேசம் என்று சொல்லப்படுகிறது, மேதிய தேசம். Cyrus unified both the states and it was called as Medo-Persia. அங்கே சீரு என்கிற அவன் தானே அங்கே இரண்டையும் ஒன்றாய் இணைத்தான், அது மேதிய பெர்சிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. And they continued, otherwise that empire continued up to 331. 331ஆம் வருடம் வரைக்கும் அவர்களுடைய ராஜ்யம் தான் தொடர்ந்து வந்தது. And when they were in power, they also ruled Palestine or Jerusalem. அவர்கள் ஆட்சி செய்த அந்த நாட்களிலே அவர்களும் பாலஸ்தீன தேசத்தை அல்லது எருசலேமை அவர்கள் ஆண்டு வந்தார்கள். As soon as they came into power, they gave permission for the Jews also to return to their own homeland. அவர்கள் அங்கே ஆட்சிக்கு வந்தவுடனே யூதர்களும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்று அனுமதி அளித்தார்கள். So a group returned from Persia to otherwise Persia means they were in Babylon and Persia and they were allowed to come back to Jerusalem. அவர்கள் பெர்சிய தேசத்திலே அதாவது பாபிலோன் என்கிற அந்த இடத்திலே இருந்து அவர்கள் எருசலேமுக்கு ஒரு கூட்ட ஜனத்தார் திரும்பி வந்தார்கள். And 539 group started from Babylon, accepting the leadership of Zerubbabel. 539 கிமு அப்பொழுது ஒரு கூட்டத்தார் அங்கே பாபிலோனிலிருந்து தொடங்கி செருபாபேலின் தலைமையிலே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். Zerubbabel came to Jerusalem to rebuild the temple of God. செருபாபேல் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவனுடைய ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டும்படியாய் அவன் வந்தான். And he was given permission and authority to do that work. அவனுக்கு அதை செய்யும்படியான அதிகாரமும் அனுமதியும் கொடுக்கப்பட்டது. And he brought also the things which were plundered from the temple of God by Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் மூலமாக ஏற்கனவே கொள்ளையடித்து செல்லப்பட்டிருந்த தேவாலயத்தின் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் அவன் மூலமாய் திரும்ப கொண்டு வரப்பட்டது. And they came back and started doing the work of rebuilding the temple of God and they completed it in 515 BC. அவர்கள் தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். கிமு 515ஆம் வருடத்திலே அதை முற்றிலுமாய் கட்டி முடித்தார்கள். And they dedicated the temple. தேவனுக்கென்று அந்த ஆலயத்தை பிரதிஷ்டையும் செய்தார்கள். Again another team came from Babylon in 458 BC. இன்னொரு கூட்ட ஜனங்கள் பாபிலோனிலிருந்து கிமு 458 அவர்கள் கிளம்பி எருசலேமுக்கு வந்தார்கள். The leader was Ezra the priest. அவர்களுடைய தலைவனாக பிரசங்கியாளாகிய ஆசாரியனாகிய எஸ்ரா இருந்தார். And Ezra came to bring the people back into the law of God. தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு நேராய் ஜனங்களை கொண்டு வரும்படியாய் எஸ்ரா அவர்களை வழிநடத்தினார். With him some 1,800 people came. அவனோட கூட 1800 பேர் அங்கே இருந்து திரும்பி வந்தார்கள். And most of them were priests and Levites. அவர்களில் அதிகமான பேர் அங்கே லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்தார்கள். If you read
chapter 7 of book of Ezra, we can read about it. 7 and 8th chapter, both the chapters. எஸ்ராவின் புத்தகம் 7-8 அதிகாரங்களை நாம் வாசித்தால் அதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். And he continued there in Jerusalem, and he was educating the people the law of God. அங்கே எஸ்ரா எருசலேமிலே இருந்து தேவனுடைய நியாயங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். As he was continuing there in Jerusalem, a third team came from Persia. அவர்கள் எஸ்ரா அப்படியாக எருசலேமிலே இருந்த பொழுது மூன்றாவது ஒரு கூட்ட ஜனங்கள் பெர்சியாவிலிருந்து அவர்கள் மறுபடியும் திரும்பி வந்தார்கள். And that group came from there in BC 445. அவர்கள் கிமு 445ஆம் வருடத்திலே அங்கே இருந்து கிளம்பி திரும்பி வந்தார்கள். Nehemiah was the leader of it. அவர்களுடைய தலைவனாய் நெகேமியா இருந்தான். Nehemiah was a government employee of giving cup unto the emperor. நெகேமியா ஒரு அரசாங்க ஊழியனாய் இருந்தான். அங்கே அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் நெகேமியா இருந்தான். He was the cupbearer of the Persian king. பெர்சிய ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாய் நெகேமியா இருந்தான். At that time the king was Artaxerxes. அந்த காலத்திலே இருந்த ராஜாவினுடைய பெயர் அர்த்தசஷ்டா. And he was inquiring about the people living in Jerusalem. அங்கே எருசலேமிலே இருக்கின்ற ஜனங்களை குறித்து அவன் விசாரிக்கிறவனாய் இருந்தான். Some people came back from Jerusalem to Persia, and from them he collected about the state of the people living in Jerusalem. சில ஜனங்கள் எருசலேமிலிருந்து பெர்சியாவுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்களிடத்திலே நெகேமியா அங்கே இருக்கிறவர்களுடைய நிலைமையை குறித்து கேட்டு அறிந்து கொண்டான். And the report he got is the people living in Jerusalem are living in a pathetic situation, and they were all in a shameful state. அங்கே அவர்கள் மூலமாய் அவன் அறிந்து கொண்டது என்னவென்றால் எருசலேமிலே இருக்கிற ஜனங்கள் அங்கே மகா கடினமான நிலைமையிலே தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்றும் நிந்தையை அடைந்தவர்களாய் அவமானமாய் அங்கே இருக்கிறார்கள் என்றும் அவன் கேள்விப்படுகின்றான். And about the walls of Jerusalem he asked, and it was told that the walls are all broken and burned up. அங்கே எருசலேமின் அலங்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அதனுடைய மதில்கள் முற்றிலும் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது என்று அவன் அறிந்து கொள்கின்றான். When Nebuchadnezzar attacked it and he destroyed the walls of Jerusalem like anything. நேபுகாத்நேச்சார் அதை பிடிக்கும்படியாய் வந்த பொழுது அதனுடைய அலங்கம் முற்றிலையும் அலங்கம் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். And it was continuing in that way. அதே நிலைமையில் தான் அது தொடர்ந்து இருந்து வருகிறது. When Nehemiah heard about the situation in Jerusalem, he was very, very sad, and he sat in the presence of God with fasting for many days. எருசலேமினுடைய இந்த நிலைமையை நெகேமியா அறிந்த பொழுது அதை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தவனாய் இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே அவன் உபவாசத்தோட கூட அநேக நாட்கள் அமர்ந்திருந்தான். And he repented about the sins of the people living there, or people who lived there. அங்கே இருந்த ஜனங்களுடைய பாவத்தை குறித்து அவன் பாவ அறிக்கை செய்கிறவனாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை அவன் செய்கிறவனாய் இருந்தான். As he was continuing in that way, one day he went to the presence of the king to give cup or wine to the emperor. இந்த விதத்திலே அவன் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்த பொழுதுதானே ஒரு நாளிலே ராஜாவினிடத்திற்கு பானபாத்திரம் கொடுக்கும்படியாய் அவன் செல்ல வேண்டியதாய் இருந்தது. And when he was doing his duty, the king washed his face and saw that he is very sad and his face is down like anything. அவன் அவிதமாய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா அவனுடைய முகத்தை பார்க்கின்றார். மிகவும் துக்கமுடைய முகத்தை அவன் வைத்தவனாய் நிற்கின்றான். And he asked him, why your face is so down? What happened to you? ஏன் நீ துக்கமுகமாய் இருக்கிறாய், உனக்கு என்ன ஆயிற்று என்று ராஜா அவனிடத்திலே விசாரிக்கின்றார். And then he shared with the king the condition of the people living in Jerusalem. அப்பொழுது எருசலேமிலே இருக்கின்ற ஜனங்களுடைய நிலைமை என்னதென்பதை நெகேமியா ராஜாவினிடத்திலே தெரிவிக்கின்றார். And he told
Jerusalem is a city where the tombs of his forefathers are there, and that city is continuing in a rubbish way. என்னுடைய பிதாக்களினுடைய கல்லறை இருக்கிற இடமாய் எருசலேம் நகரம் இருக்கிறது, அது இப்பொழுது மண்மேடாய் காட்சியளிக்கிறது என்று அதை குறித்து ராஜாவின் இடத்திலே நெகேமியா சொல்லுகின்றார். In a shameful way it is continuing and it needs to be reconstructed. அது மிகவும் ஒரு மோசமான நிலைமையிலே இருக்கிறது, அதை திரும்ப கட்டும்படியாக சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். And the king immediately told him, when you want to go, how long you want to do the work, and what permission, what all facilities you need, everything I can give. அப்பொழுது ராஜா உடனடியாக, நீ எப்பொழுது செல்ல வேண்டும், திரும்பி வர எவ்வளவு நாட்கள் ஆகும், உனக்கு என்னவெல்லாம் வேண்டும், என்ன அனுமதி வேண்டும் என்று அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றார். And he was sent as a governor of the state of Judah. அங்கே யூத தேசத்தின் அதிபதியாக, ஒரு ஆளுநராக அவன் அங்கே அனுப்பப்படுகின்றான். For 12 years he continued there. அங்கே 12 வருடங்கள் அங்கேதானே அவன் இருந்தான். And he did completed reconstructing the walls of Jerusalem. அந்த எருசலேமினுடைய அலங்கம் முழுவதையும் அவன் கட்டி முடித்தான். Within 52 days he did it. 52 நாட்களுக்குள்ளதாக முழுவதையும் அவன் கட்டி தீர்த்தான். Not only that, he also did all his best to rebuild the state of the people, means their spiritual state. அதே நேரத்திலே ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையையும் கட்டுவிக்க, அவர்களை எழுப்புவிக்க அதுக்குரிய எல்லா முயற்சிகளையும் அவன் எடுத்தான். Ezra was already there with his help. He could do it in a successful way. எஸ்ரா ஏற்கனவே அந்த இடத்திலே இருக்கின்றார், அவருடைய உதவியோட கூட இவரால் அதை மிக நல்ல விதத்திலே செய்ய முடிந்தது. So today mainly we are going to think about the way he rebuilt the walls of Jerusalem. இன்றைக்கு அவர் எப்படியாய் எருசலேமின் அலங்கத்தை மறுபடியும் கட்டினார் என்பதை குறித்தே முக்கியமாய் நாம் படிக்க போகின்றோம். Chapter 1 says about the preparation Nehemiah had. முதல் அதிகாரத்திலே நெகேமியா செய்த ஆயத்தங்கள் எவ்விதமாய் இருந்தது என்று அங்கே சொல்லப்படுகின்றது. Chapter 1 verse 4 we can read. முதல் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். Please read it. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. He was a great official working as the cupbearer of the emperor. அவர் ஒரு பெரிய அரசு அதிகாரியா இருக்கின்றார், ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிற பானபாத்திரக்காரனாய் இருக்கின்றார். He had job and salary and all needed facility to be a government official. அவன் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கிறது, வசதிகள் எல்லாம் இருக்கிறது, அரசு அதிகாரியாய் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். He did lack nothing, but here we see just like a child, he is sitting in the presence of God, crying, repenting and praying unto God. ஒரு குறையும் நெகேமியாவுக்கு இருந்ததில்லை, ஆனாலும் கூட ஒரு சிறு பிள்ளையை போல அங்கே அவன் துக்கித்து அழுது மன்றாடி அழுது கொண்டே இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். Not only one day, here we read that for many days he was doing the same thing. அங்கே ஒரு நாட்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே அநேக நாட்களாய் அதை அவன் செய்து வந்தான் என்றுதான் வாசிக்கின்றோம். About his prayer life, we can read at least some 11 times he prayed unto God in the book of Nehemiah. அவனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 11 முறை தேவனிடத்திலே அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தவன் என்று நாம் அறிகின்றோம். He was a spiritual man, really a man having a spiritual life and heart. அவன் உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தான், ஆவிக்குரிய இருதயமும் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைய மனிதனா இருந்தான் என்று நாம் அறிகின்றோம். And he prayed and prayed for not for himself or for his family, but for the people of Jerusalem and about the city of it. அவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காக மாத்திரம் அல்ல, அங்கே எருசலேமிலே இருக்கிறவர்களுக்காகவும் தன்னுடைய தேச ஜனங்களுக்காக அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். If you really read this book of Nehemiah, it will also
give us the burden to pray for the perishing people. நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்த பாரத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். If we want to be engaged in the work of the Lord and to be useful unto God, we should also become just like Nehemiah, the man of God. நாம் தேவனுடைய வேலையிலே ஈடுபடுகிறவர்களாய் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ மனிதனாகிய நெகேமியாவை போல நாம் காணப்பட வேண்டும். In the book of Acts chapter 13 we read the leaders of the church of Antioch, they fasted and prayed for many days. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அந்தியோகியா திருச்சபையிலே இருந்த மூப்பர்கள் அவர்கள் அநேக நாட்களாய் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்று நாம் அறிகின்றோம். Then the Lord spoke to them to send Paul and Barnabas as missionaries to do the world evangelization. அதற்கு பின்பதாக தேவன் அவர்களிடத்திலே பவுலையும் பர்னபாவையும் சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாய் அனுப்பி வைத்தார் என்று நாம் அறிகின்றோம். They could do a greater work than the church at Jerusalem. எருசலேமிலே இருந்த திருச்சபையார் அவர்கள் செய்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது. Oh, a miraculous work was done through Saint Paul. Why? Because of his dedication and prayer. அங்கே பவுலின் மூலமாய் செய்யப்பட்ட காரியங்கள் மிகவும் அற்புதங்களாய் அவைகள் காணப்பட்டன. ஏனென்றால் அங்கே ஜெபத்தின் மூலமாய் அவைகள் நிறைவேறின. Looking at the walls of Jerusalem, nobody can imagine about its reconstruction. எருசலேமின் மதில்களை அலங்கத்தை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் அதை திரும்ப கட்ட முடியாது என்கிற நிலைமையில் தான் யோசித்திருப்பார்கள். It was an impossible thing for a man to reconstruct it. ஒரு மனிதனாலே அது செய்யக்கூடிய காரியமாய் மறுபடியும் கட்டுதல் இருக்கவில்லை. Unless he is a king or an emperor. ஒரு ராஜாவாக அல்லது பேரரசனாக இருந்தால் மாத்திரமே அதை செய்து முடிக்க முடியும். But this man of God, he prayed for something which was possible with God, even though it is impossible with man. இந்த தேவ மனிதனாகிய நெகேமியா மனிதர்களால் இது கூடாத காரியமா இருந்தாலும் தேவனால் இது கூடும் என்று அறிந்து அவன் தேவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தான். So we should always believe this, that the things which are impossible with men are possible with our God. நாம் எப்பொழுதும் இதிலே நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். மனிதர்களால் கூடாத காரியம் எல்லாம் நம்முடைய தேவனால் நிச்சயமாய் அது கூடும். He never told or shared with anyone that we should do something for reconstructing the walls of Jerusalem. அவன் வேறு ஒருவரிடத்திலும் இதை குறித்து விவாதிக்கவில்லை, சொல்லவில்லை. நாம் எருசலேமின் அலங்கத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று அவன் பேசவே இல்லை. He only shared it with God. He only told the Lord who is able to do it. அவன் தேவனிடத்திலே மாத்திரமே அதை சொன்னான். இதை செய்யக்கூடியவர் அவர் மாத்திரமே, அவரிடத்திலே தான் இதை சொன்னான். So when he went to the presence of the king to give him wine to drink, the king himself took the initiative and asked him, what happened to you? Why your face is so down? What do you want? அவன் ராஜாவினிடத்திலே திராட்சரசம் கொடுக்கும்படியாய் சென்ற பொழுது அவன் எந்த வார்த்தையும் சொல்வதற்கு முன்பதாக உன் முகம் ஏன் துக்கமாய் இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்று ராஜா தானே நெகேமியாவினிடத்திலே கேள்வி கேட்டான். So this is what is called miracle of God. Miracle of God. இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற அற்புதம் என்று நாம் அறிகின்றோம். If you believe in God, we can see his miracle. தேவனிடத்திலே நாம் நம்பிக்கையா இருப்போம் என்று சொன்னால் அவருடைய அற்புதங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். We should never retire from praying until we see the hand of the Lord is moving. தேவனுடைய கரம் அசையும் வரைக்கும் நம்முடைய ஜெபத்திலே நாம் ஜெபத்தை நிறுத்தாதவர்களாய் அதை நாம் தொடர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். His hands can do miracles which man cannot imagine even. மனிதர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விதத்திலே தேவனுடைய கரம் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. And it is a clear cut evidence the work which Nehemiah did. நெகேமியா செய்த அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது ஒரு முன்மாதிரியாய் தேவ அற்புதத்திற்கு நமக்கு காணப்படுகிறது. It is recorded and given us a book so that we may also be encouraged and learn to trust in the Lord and see his miracles.
இது விதமாய் பதிவு செய்யப்பட்டு ஒரு புத்தகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருந்து அவருடைய கரத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் இது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. We know that our Lord is going to return very soon, and he is going to ask us about the way we lived and we worked for the Lord. நம்முடைய தேவன் சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறவராய் இருக்கின்றார். அவர் வந்து நாம் எப்படியாய் தேவனுக்காய் வேலை செய்தோம் என்பதை அவர் கேட்பார். We all have to give account for our lives. நம்முடைய வாழ்க்கைக்கான கணக்கை அவரிடத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். We cannot just simply say that I was a believer and I lived without troubling others. நான் ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தேன், யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் நான் இருந்தேன் என்று அவரிடத்திலே நம்மால் சொல்ல முடியாது. The man who received 5 talents, he told, I have made 5 more. The man who got 2 talents, he told, 2 more I made. 5 தாலந்துகளை பெற்றவன் இன்னும் 5ஐ நான் சம்பாதித்தேன் என்று சொன்னான். 2 தாலந்துகளை பெற்றவன் இன்னும் 2ஐ அதனால் நான் செய்தேன் என்று அவன் சொன்னான். The man who received 1 talent, he told, I buried it and it is safe and I am returning it. ஒரு தாலந்தை பெற்றவனோ அதை நான் புதைத்து வைத்தேன், இப்பொழுது அதை திரும்ப கொண்டு வந்திருக்கிறேன் என்று அதை கொண்டு வந்தவனாய் இருந்தான். He never expected the words of the Lord which came against him. அவனுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை வரும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. And he was not rewarded, instead he was thrown into utter darkness. அவனுக்கு அங்கே வெகுமதி கொடுக்கப்படவில்லை, அதற்கு பதிலாய் அந்தகாரமும் இருளுமான இடத்திலே அவன் தூக்கி போடப்பட்டான். And he was called as lazy and wicked. அவன் அங்கே துன்மார்க்கமும் சோம்பேறியுமான ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டான். In our spiritual life also, if you are lazy like that, we will not be rewarded for our lives, but instead we will be punished for the way in which we live. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நாம் அவ்விதமாய் சோம்பேறித்தனத்தோட இருப்போம் என்று சொன்னால் அதற்கான வெகுமதியை நாம் பெற முடியாது, அதற்கு பதிலாய் தண்டனையை தான் நாம் பெறுகின்றவர்களாய் இருப்போம். Instead of wasting our times, make it as a valuable one, redeem our times. நாம் நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறவர்களாய் இல்லாமல் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் ஆதாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In the Bible, book of Isaiah, chapter 40, verse 30 and 31, we read in this way. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் chapter 40. Even the youth shall faint and be weary, and the young men shall utterly fall. But they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not be weary, and they shall walk and not faint. ஏசாயா 40, 30, 31 வசனங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். We can mount up as eagles if you wait upon in the presence of God. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். These are the days we have to receive the strength of the Lord and be useful vessels for him. இந்த நாட்களிலே தானே நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களா இருக்க வேண்டும். In the book of 1 Peter, we read in chapter 2 verse 9 that we are being called or selected to declare the praise of the one who has called us. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் அவ்விதமாய் அவருடைய நாம் அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் சொல்லப்படுகின்றோம். And so let us be aware of our duty and the obligation we have been given with. ஆகவே நம்முடைய கடமை இன்னதென்றும் நாம் செய்ய வேண்டியது இன்னதென்பதையும் நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். Let the book of Nehemiah and the life of Nehemiah stir us so that we may be people not becoming lazy but waiting in the presence of God for to receive his power, so that we may be also useful vessels for the Lord.
நெகேமியாவினுடைய வாழ்க்கையும் நெகேமியா புத்தகமும் நமக்கு அது உற்சாகத்தை கொடுத்து நாம் வீணானவர்களாய் அல்ல, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் மாறவும் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு உதவி செய்வதாக. We will read another words from book of Nehemiah, chapter 2, verse 17 and 18. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். Here we read that Nehemiah reaches Jerusalem, and then he shared his burden with the people there in Jerusalem. இங்கே நாம் வாசிக்கிறோம், நெகேமியா எருசலேம் நகரத்தை அடைந்து அங்கே இருக்கிறவர்களோடு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவன் சொல்லுகின்றான். And so he got a group of people coming forward with the same zeal to rebuild the walls of Jerusalem. ஆகவே அங்கே அதே வைராக்கியத்தோட கூட ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாய் அவர்கள் முன் வருகிறார்கள். And when they grouped together or they came together, their enemies started mocking at them. அவர்கள் அவ்விதமாய் சேர்ந்து வந்த பொழுது அவர்களுடைய எதிரிகள் அவர்களை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள். At that time they declared these words unto those enemies. அப்பொழுது இந்த வசனங்களை இவ்விதமாய் அவன் சொல்லுகின்றான். And that's what we have read from chapter 2, verse 17 and 18. 17-18 வசனங்களில் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். And there they have told, we will build the walls of Jerusalem. நாம் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். And the God of heaven will help us. பரலோகத்தின் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். And they told, let us rise up and build. So they strengthened their hands for that good work. அவர்கள் நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். This unity only made them to do this great work very easily within 52 days. இந்த ஒருமனப்பாடு ஒற்றுமைதான் இந்த பெரிய வேலையை மிக எளிதாக 52 நாட்களுக்குள்ளாய் முடிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தது. If you want to be useful for the Lord and to be engaged in the labor of the Lord, we should have prayer as the initial thing. நாம் இவ்விதமாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். The Lord is nigh unto the one of a broken heart and saves such as of a contrite spirit. அங்கே நொறுங்கின இருதயமுடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். That's what we read in the book of Psalms, Psalm 34 verse 18. சங்கீதம் 34:18 நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். Second thing is unity. இரண்டாவது காரியம் ஒற்றுமை. Here Nehemiah is a model to us in that sphere also. அந்த விதத்திலும் நெகேமியா நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாய் இருக்கின்றார். After reaching there, even though he had the permission authority from the emperor, he never tried to do the work alone. அங்கே சக்கரவர்த்தியாகிய ராஜாவினிடத்திலிருந்து அவனுக்கு எல்லா அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் தனியாக அந்த வேலையை அவன் செய்ய தொடங்க விடவில்லை. He shared it with like-minded people. அதே போன்று மனதுடைய மற்றவர்களிடத்திலே அதை குறித்து பகிர்ந்து கொண்டான். He found out some companions to do that great ministry. அந்த பெரிய வேலையை செய்யும்படியாய் சில அதே போன்ற நண்பர்களை அவன் பெற்றுக்கொண்டான். This is also being seen in the first century church when the apostles and other missionaries like Paul and Barnabas did the work of the Lord. முதல் நூற்றாண்டு திருச்சபையிலும் நாம் இதையே பார்க்கின்றோம். பவுலும் பர்னபாவும் அங்கே மற்றவர்களோட கூட சேர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்கிறதை நம்மால் காண முடியும். They never tried to do it alone.
அவர்கள் ஒருபோதும் அதை தனியாக அவர்களே செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. If you pray properly in the presence of the Lord will give us other companions, other men with the same passion and burden to labor for the Lord. தேவனுடைய சமூகத்திலே நாம் சரியாக ஜெபிப்போம் என்று சொன்னால் அதே போன்ற பாரத்தையுடைய மற்றவர்களையும் உதவி செய்கிறவர்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். This will give us extra energy to strengthen each other and do the work of the Lord in a miraculous way. ஒருவரை ஒருவர் திடப்படுத்தவும் அதிசயத்தக்க விதத்திலே கர்த்தருடைய வேலையை செய்யவும் இது நமக்கு உதவியா இருக்கும். The people who joined with him never complained and never told the work is a hard work. They took it as a pleasure to complete it. அவனோட கூட சேர்ந்து வேலை செய்தவர்கள் ஒன்றை குறித்தும் அவர்கள் குறை சொல்லவில்லை. இந்த வேலை கடினமாய் இருக்கிறது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. சந்தோஷத்தோட செய்தார்கள். And so they could see the Lord is moving with them and helping them to be more than conquerors. அங்கே அவர்களோட கூட கர்த்தரும் அதை செய்விக்கிறார் என்று அவர்கள் அறிந்து அவர்கள் வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். So this kind of a unity with like-minded spiritual people will help us to be more effective in the ministry of the Lord. இவ்விதமாய் ஒரே மனதையுடைய ஆவிக்குரிய ஒருமனப்பாடுடையவர்களிடத்திலே நாம் சேர்ந்து இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் பிரயோஜனப்படுவதற்கு அது நமக்கு உதவியா இருக்கும். And the third thing which we can see from the life of Nehemiah and other companions is their faith in the Lord. அங்கே மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு விஷயம் நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலும் அவனோடு இருந்தவர்களிடத்திலும் தேவன் மேல் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம். That we can read from chapter 2 verse 20 and chapter 4 verse 20. இரண்டாம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடைய சொன்னேன். Chapter 4 verse 20 also. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். They really knew the power and ability of God. அவர்கள் தேவனுடைய வல்லமை என்னதென்றும் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அறிந்திருந்தார்கள். So they were not fearful at all. They were bold enough to tell their enemies that the God of heaven will prosper us. அவர்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. தைரியத்தோட தங்களுடைய எதிரிகளிடத்திலே சொன்னார்கள், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். And then they told about them as servants of the God of heaven. அவர்கள் பரலோகத்தின் தேவனுடைய ஊழியக்காரராய் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். And so we will arise and build the walls of Jerusalem. ஆகவே நாங்கள் எழுந்து எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் என்று சொன்னார்கள். We don't need your help or any kind of advice. உங்களுடைய உதவியோ உங்களுடைய ஆலோசனை எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் சொன்னார்கள். And so they told, you have no portion, no right, nor memorial in Jerusalem. ஆகவே உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று தங்களுடைய எதிரிகளிடத்திலே சொன்னார்கள். They never sought the help of the enemies, the unbelieving people, the heathens. ஒருபோதும் தங்களுடைய எதிரிகளுடைய அல்லதென்றால் அவிசுவாசிகளா இருக்கக்கூடிய உலகத்தின் ஜனங்களிடத்திலே அவர்கள் உதவியை பெற்றுக்கொள்ளவில்லை. They totally trusted in the Lord and they believed if the Lord of heaven is pleased with them, he can provide everything and anything needed. முழுவதுமாய் அவர்கள் தேவனையே நம்பி இருந்தார்கள். பரலோகத்தின் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வருவார் என்று சொன்னால் அவர்கள் தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து தருவார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். So this is the kind of faith we also need, that our God is great and everything is possible with him. இதே விதமான விசுவாசத்தை நாமும் உடையவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய தேவனிடத்திலே எல்லா காரியங்களும் அங்கே கூடுகின்றவைகள் தான். Even though problems can come, they told in chapter 4 verse 20,
our God shall fight for us. 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். Saint Paul says in 2 Timothy chapter 1 verse 12 in this way. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகின்றார், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். Oh, he says, the one in whom I believe, he is able to keep that which I have committed unto him. பவுல் இப்படி சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். Again in chapter 4 of Philippians, verse 13, he says, I can do all things through Christ who strengtheneth me. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Oh, I can do all things, not few things. ஒரு சில காரியம் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். By the one who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும். That is called faith. அதுதான் விசுவாசமா இருக்கிறது. And we should also have this kind of a faith in the Lord Jesus Christ. இதே விதமான விசுவாசத்தை நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். We must be able to say, if the Lord is for us, who can be against us? நாமும் கூட கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்று சொல்ல முடியும். We should believe in the power of the Lord, all powerful Lord. நாம் நம்முடைய தேவனுடைய வல்லமையிலே சர்வ வல்லவராகிய அவரின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Jesus Christ is yesterday, today and forever is the same. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். And Jesus told, all power is given unto me in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். No, I will be with you even unto the end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். This is the promise the Lord Jesus Christ gave to his disciples before going back to heaven. பரமேறி செல்வதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே சொன்ன வார்த்தைகள் இவைகள்தான். Matthew chapter 28 verse 18 to 20 we can read it. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இவைகளை நம்மால் வாசிக்க முடியும். And so let us trust in the Lord who is all powerful and who can do miracles in our lives. Let our faith be increased and be strong. ஆகவே சர்வ வல்லவராகிய அவரிடத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து இன்னும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் கேட்டு அவரிடத்திலே நாம் பலமுள்ளவர்களாய் இருக்க கடவோம். Nehemiah and his associates had this kind of a strong faith, an immovable faith, and so they could do a great miracle even before their enemies. இந்த விதமான விசுவாசத்தை நெகேமியாவும் அவனோடு இருந்தவர்களும் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விசுவாசம் அசைக்க முடியாததா இருந்தது. அவர்களுடைய எதிரிகளுக்கு முன்பதாக அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள். And other thing which we can learn from this book is the watchfulness of Nehemiah and his associates. இன்னும் நாம் இந்த புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்வது நெகேமியாவும் அவனோடு இருந்தவர்களுடைய ஜாக்கிரதை எப்படியா இருந்தது என்று நாம் அறிய முடியும். And chapter 4 verse 18 we can read that. நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். They were always watchful about their enemies. அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய எதிராளிகளை குறித்து ஜாக்கிரதையுடையவர்களாய் விழித்துக் கொண்டவர்களாய் இருந்தார்கள். The Bible says Satan is just roaming around as a roaring lion to pull us down. வேதம் சொல்லுகிறது, சாத்தானானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லுகிறது. 1 Peter chapter 5 verse 8 we read it.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Please read it. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். If you want to succeed in our Christian lives and our Christian race, we should be always watchful. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாச ஓட்டப்பந்தயத்திலும் நாம் வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். When we are aware that the tactics of Satan and the devices of Satan, we will be then holding the hands of the Lord more strongly and tightly and be saying, Lord, be with me, be with me. நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அவனுடைய கருவிகளை அறிந்திருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே அதிக நெருக்கமாய் சேர்ந்து அவருடைய கரங்களை அதிகமாய் நெருக்கமாய் பற்றி கொண்டு கர்த்தாவே என்னோடு இரும் என்று நாம் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். If you stand with the Lord and then we have the power of God with us. நாம் தேவனோட கூட இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வல்லமை நம்மிடத்திலே தங்கி இருக்கும். And the Lord will surely help us to see how much we can be successful in our efforts. அப்பொழுது நம்முடைய முயற்சிகளிலே எவ்வளவாய் நாம் வெற்றியுள்ளவர்களாய் இருப்போம் என்று கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Just like Peter, let us ask the Lord to increase our faith. பேதுருவை போல நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் கர்த்தரிடத்திலே நாம் கேட்க கடவோம். We need to ask the Lord always to make our faith strong, so that then only we can be successful believers and workers for the Lord. எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் தேவனிடத்திலே நாம் கேட்க கடவோம். அப்பொழுதுதான் நாம் வெற்றியுள்ள விசுவாசிகளாய் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்க முடியும். And the fifth thing which we can learn from Nehemiah and from his friends is their dedication. Chapter 4 verse 6. நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியம் நெகேமியாவோடும் அவனோடு இருந்தவர்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து அறிந்து கொள்கின்றோம். And they never took rest or leave from the work. அவர்கள் ஒருபோதும் ஓய்வு எடுக்கிறவர்களாய் அல்லது வேலையை பாதியிலே விட்டு செல்லுகிறவர்களாய் ஒருபோதும் இல்லை. And they were always engaged in the work as a man is engaged or an army is engaged in a war. அவர் ஒரு ராணுவம் ஒரு போரிலே எவ்வளவாய் மும்முரமாய் வேலை செய்யுமோ அதே போன்று இவர்கள் யாவரும் தங்களுடைய வேலையிலே மும்முரமாய் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். In Philippians chapter 3 verse 14, St. Paul says, I press toward the mark for the prize of the high calling of God. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே பவுல் இப்படி சொல்லுகின்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். And he is running, he is taking up a race to attain the aim which is in front of him. அங்கே ஒரு பந்தய பொருளுக்காய் ஓடுகிறவரை போல தனக்கு முன்பாக இருக்கிற இலக்கை நோக்கி தொடர்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். In the book of Jeremiah chapter 48 verse 10 we read that cursed is the man who doth the work of the Lord deceitfully, otherwise negligently. எரேமியா 48 verse 10. எரேமியா 48 10ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். And again in Luke chapter 9:62 we read the words of Jesus Christ. He told, no man having put his hand to the plow and looking back is fit for the kingdom of God. Luke 9:62. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் லூக்கா 9:62 சொல்லுகின்றார், அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். People who are just relaxing and lazy in their works are not fit for the kingdom of God. அங்கே சோம்பேறித்தனமாய் அஜாக்கிரதையாய் ஏனோ தானோவென்று இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. Romans chapter 12 verse 11. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், not slothful in business, fervent in spirit, serving the Lord. ரோமர் 12:11
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Ephesians chapter 5 verse 14. எபேசியர் 5:14. Awake thou that sleepest, and arise from the dead, and Christ shall give thee light. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். For the slothful, the Lord will never will give any help or can help. அசதியா இருக்கிற சோம்பேறியா இருக்கிறவனுக்கு கர்த்தர் ஒருபோதும் எந்த உதவியையும் செய்ய முடியாது. These people, they work the day and night without any kind of retirement, and so they could see the end as a successful one. இந்த ஜனங்கள் ஓய்வு ஏதும் எடுக்காதவர்களாய் தொடர்ச்சியாய் வேலை செய்தார்கள். அதன் விளைவாய் அதனுடைய ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். So we have learned many things from these people, and it will really help us also to be effective workers for the Lord, as we are being given opportunities in these days to shine for Him. இந்த ஜனங்களிடத்திலிருந்து அநேக காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. இவைகள் இந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று நாம் பிரகாசிப்பதற்கு, அவருடைய வேலையை சரியாய் செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும். Their prayer life, அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். and their unity, அவர்களுடைய ஒருமனப்பாட்டை குறித்து பார்த்தோம். and their faith, அவர்களுடைய விசுவாசம், and their watchfulness, அவர்களுடைய ஜாக்கிரதை, and their dedication. அவர்களுடைய அர்ப்பணிப்பு. And these made them to complete the work within 52 days. இவைகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்ததினாலே அந்த வேலையை 52 நாட்களுக்குள்ளாய் செய்து முடிப்பதற்கு அவர்களால் முடிந்தது. When they completed this work, their enemies were put to shame. That's what we read. இவைகளையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த போது அவர்களுடைய எதிராளிகள் அங்கே அவர்கள் வெட்கப்பட்டார்கள், வெட்கத்திற்கு உள்ளானார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். Oh, this is really a work which they did and completed with the help of the Lord. இந்த வேலையை நிச்சயமாய் கர்த்தருடைய உதவியினாலே அவர்கள் செய்து முடித்தார்கள். If you are also in the right path, the Lord will be with us. And in the end, we can say, Lord, thank you for doing more than we expected. நாமும் கூட சரியான பாதையிலே காணப்படுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இறுதியிலே கர்த்தாவே நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருப்போம். Let the Lord help us to meditate these passages again and again, and especially this book of Nehemiah again and again, and be more effective workers and ministers for the Lord. இந்த பகுதியை முக்கியமாக நெகேமியாவின் புத்தகத்தை மறுபடியுமாய் நாம் தியானித்து கர்த்தருக்கென்று நல்ல ஊழியர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Let the name of God be blessed through us. நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you. நன்றி. Tomorrow we will be thinking about the problems they faced. நாளைய தினத்திலே நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்று நாம் சிந்திக்கலாம். Thank you all. யாவருக்கும் நன்றி. Thank you, dear uncle, from Trivandrum, Evangelist John Pandikar, for bringing us the word dear to our hearts, even better this evening time. The history behind this, how the Nehemiah people had arrived and built the walls, but before that they had prayed, and we had seen that Nehemiah was a man of prayer. He confessed the sins of himself and the Israelites, and then we have seen the unity in chapter 2, the end part, the last passage. We see the like-mindedness of the Israelites with the leader Nehemiah. And third is the faith of them, that they would be able to do it in the power of God, that the work that was assigned to Nehemiah and in building the walls. And fourth, we have seen the watchfulness, that the enemies were ready to kill them physically, but at the same time, today we have a very
a different kind of enemy. Spiritually, he will jump and he'll devour us up. That's what we read in 1 Peter chapter 5 verse 8. And then the fifth there, dedication, something which is very important. If only we are committed and dedicated, we can be able to accomplish the purpose that is in us, that God has assigned to us. So all these important components of a person's believer's life should be exhibited in us, the prayer life and all these, so that the name of the Lord would be glorified through each one of us. Thank you, Uncle, once again for being with us this evening time. We have seen dear Evangelist John Panikkar in Adambakam Assembly. We praise God for him having been with us this evening time, and it is like seeing him again. I'm joyful to see him again here in this Zoom platform when people are unable to see one another so easily. We praise God for this opportunity God has granted unto us. We also thank Brother Samuel Martin of Pondicherry Bethel Assembly, also previously part of the Adambakam Assembly. We praise God for Brother Samuel Martin from Pondicherry Bethel Assembly. May the good Lord be with him also as he translates more messages from English to Tamil. We thank him and we praise God for making use of him this evening time. We praise God for also Jay Singh brother for singing the songs, and also for all the participants for joining and being with us and encouraging us. And of course, the word would stir your hearts in the days to come and make you really the person that God wants you to be. So be prayerful and continue to walk in the footsteps so that God's name may be glorified. We thank all the dear ones who prayed also. May God be with you all. Now for the closing prayer, I request from Samed Assembly near Chennai, Evangelist Inbanathan, to close the meeting with a word of prayer. Over to Evangelist Inbanathan in Samed Assembly near Chennai. தேவனுடைய அன்பின் குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத பரிசுத்த நாமத்துல இந்த நல்ல மாலை நேரத்துல ஆண்டவரே நம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து அங்கே நம்முடைய திரு வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட தேவனுடைய தாசர் ஆண்டவர் ஜான் பணிக்கர் அவர் மூலமாக நெகேமியா புஸ்தகத்திலிருந்து அருமையான பாடங்களை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு இஸ்ரேல் மக்களினுடைய அடிமைத்தனம், அவர் பாபிலோனில் இருந்த நாட்கள், அங்கிருந்த அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய வரலாறு, அது எல்லாவற்றையும் கூட சற்று நாங்கள் அதை கவனித்து பார்க்கவும், பிற்பாடு நெகேமியாவினுடைய அந்த ஆண்டவரே தேவரை தம்முடைய ஜனங்களை குறித்ததான அவருடைய இருதயத்தில் இருந்த பாரம், கர்த்தாவே அங்கே எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட நிலையில நம்முடைய ஜனங்கள் துன்பப்படுகிறதெல்லாம் அவர் கேள்விப்பட்டு உபவாசித்து ஜெபித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த நாளிலே தேவரீர் அந்த ராஜாவினுடைய மனதை திறந்து என்னவெல்லாம் அந்த எருசலேம் தேசத்திற்கு அவர் மூலமாய் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்ததை ஆண்டவரை நாங்கள் ஒரு விசை கூட நினைவு கூர்ந்து அதை படிக்கும்படி உதவி செய்தீர். அருமையான பாடங்களை அவர் மூலமாக இன்றைக்கும் கூட அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள், கர்த்தருக்கென்று நாங்கள் வைராக்கியமுடையவர்களாய் உண்மையுடையவர்களாய் ஆண்டவரே உம்முடைய திருச்சபைக்காக உம்முடைய திருவசனத்துக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய் நாங்கள் இருந்து
தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் அதிக பாரத்தோடு கர்த்தருடைய பணியை ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை இந்த நாளில ஒரு நினைவுபடுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் விசுவாசிகளும் குடும்பங்களிலே தேவர் இருக்கக்கூடிய கருமையான சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே அது போல நாங்கள் கர்த்தருக்கென்று உண்மையுடையவளாய் ஜீவிப்பதற்கு வைராக்கியமுடையவளாய் இருப்பதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சத்தியங்களை நாங்கள் இன்றைக்கு படித்து கொண்டோம். தொடர்ச்சியாக நாளைக்கும் ஆண்டவரே அவர்கள் எதிர்நோக்கின பிரச்சனைகள் இனது என்பதை கூட சோர் மூலமாய் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த ஆங்கிலத்திலே பிரசங்கிக்கப்பட்ட செய்தியை சகோதரர் சாமுவேல் மார்ட்டின் அவர்கள் அழகாக அதை தமிழில் எங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார். சகோதரனையும் நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தாவை தந்த நல்ல கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக, வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஜெய்சிங் ஜோசப் அவர்கள் அருமையான பாடலை எங்களுக்கு பாடி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக ஆண்டவரே இந்த ஒரு அருமையான பாடலை இந்த நாளிலே கேட்பதற்கும் தேவனே நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விதமாக இந்த நாளிலே குடம்பாக்கம் சபையார் மூலமாக அருமை சந்தோஷ் ஜான்சன் அவரும் அவருடைய திருச்சபையாரும் எடுக்கிற பிரயாசங்கள் மூலமாய் தொடர்ந்து கிட்டத்தட்ட 300க்கு மேலான பாடங்கள் பைபிள் ஸ்டடியை நாங்கள் இந்த நாட்களில் கேட்டிருக்கிறோம். கர்த்தாவே அற்புதமான ஒரு அனுபவம் எங்களுடைய நாட்கள் அனுதினமும் எங்களுக்கு கிடைக்கப்படுகிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இதில் இணைந்து ஜெபித்த தேவ பிள்ளைகளுக்காகவும் கலந்து கொண்ட குடும்பங்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கூட நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். தொடர்ந்துபடி கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் உன்னத பரிசுத்த நாமத்துல ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Inbanathan, for the closing prayer. Praise be to God. And now we are closing here. May the good Lord be with you all. Tomorrow, God willing, as being told, we'll be joining again at 6:45. Till then, may the blessed Lord be with all of us. God bless.